Good afternoon. I'm Sandil Kumar, Regional PF Commissioner, Tambaram. That is Tambaram region. So this program is as part of our initiative to obtain or to give an opportunity to the members, employers, pensioners to post their grievances directly to the head of office so that any long pending grievances could be resolved, redressed to the satisfaction of the members or employers or pensioners. So I will start with once again to remind the members to file e-nomination. E-nomination means electronic nomination. It's nothing but a digital version of Form 2. Excuse me. So when you join an establishment, a self-declaration in the form of Form 11 and Form 2 must be properly filled, signed and given to your employer. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஜாயின் பண்ணுற போது உங்களுக்கு பிஎஃப் மெம்பர்ஷிப் கொடுக்குற போது நீங்கள் 2 டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டி வரும். என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் அபவுட் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் கேஒய்சி அண்ட் ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஃபார்ம் 11ன்னு சொல்கிறோம். இந்த ஃபார்ம் 11 அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க, கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க. தென் உங்கள் ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட்னா எவ்ரி சிங்கிள் பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும். யூஏஎனில் எல்லா பிஎஃப் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிடுச்சுன்னா உங்கள் யூஏஎன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை யூஏஎன் இல்லாமல் கூட எனக்கு ப்ரீவியஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்கீம் சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது திட்டச் சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, யூஏஎன் நம்பர் வந்த பின்னாடியோ அல்லது வருவதற்கு முன்னாலேயோ நீங்கள் இந்த திட்டச் சான்றிதழ் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க, உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷனையும் ஃபார்ம் 11 கொடுக்கணும். ஃபார்ம் 11 கொடுக்குற போது அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஒரிஜினலில் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரிஜினலாக எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்ததுக்கு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுடைய ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் வந்து அவரோட பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அதை வந்து அவரோட ப்ரெசன்ட் இபிஎஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வழி பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காரு, 10க்கு மேற்பட்ட வருஷம் வந்து பென்ஷன் திட்டத்தில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு. அடுத்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு, இதுக்கு முன்னால் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தது அவர்கிட்ட அங்கே சொல்லவே இல்லை, இங்கே கன்டினியூ பண்ணுறாரு, இங்கேயும் 10 வருஷத்துக்கு மேலே தனியாக இபிஎஸ்ல வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே போய் 50 வயசு ஆன பின்னாடி எனக்கு ஏர்லி பென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு 2வது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற விஷயத்தை டோட்டலாக மறைச்சிட்டு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் மூலமாக பென்ஷன் வாங்குறாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஎஃப் ஆஃபீஸில் வந்து நீங்கள் 40 வயசில் வேலையை விட்டுட்டீங்க, 42 வயசில் வேலையை விட்டுட்டீங்க, 45 வயசில் வேலையை விட்டுட்டீங்க, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் 2வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற போது அந்த கம்பெனியில் பிஎஃப் கொடுக்குற போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை இந்த ஃபார்ம் 11ஓட அட்டாச் பண்ணி திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் ஒரு பென்ஷன் வாங்குறது, 2வது இன்னொரு சர்வீஸ் மூலமாக இன்னொரு பென்ஷன் வாங்குறது, இது எல்லாமே தவறு. ஒரு மெம்பருக்கு ஒரு பென்ஷன் தான் உண்டு. இபிஎஃப் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பருக்கு ஒரு பென்ஷன் தான் உண்டு. தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
2 பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களே 2வது பிஎஃப் ஆஃபீஸில் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு முதல் பென்ஷனை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். தென் அந்த டோட்டல் சர்வீஸையும் ஒரே அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வந்துட்டு என்ன பென்ஷன் உங்களுக்கு எலிஜிபிளோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க, அதை வந்து திருப்பி கட்ட வேண்டி வரும். ஸோ 2 பென்ஷன் வாங்குறது தவறு, அது நீங்களே நோட்டிஃபை பண்ணுறது நல்லது. இதுதான் ஃபார்ம் 11. அடுத்தது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டிக்ளரேஷன் சொல்கிறது தான் நாமினேஷன். அது ஃபார்ம் 2ல் வாங்கிட்டு இருந்தோம், அதுக்கு பதிலாக தான் இப்போ இ நாமினேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இ நாமினேஷன் ரொம்ப எளிதான விஷயம். காரணம், உங்கள் மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி ஆதார் பேஸ்டு இ நாமினேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த இ நாமினேஷன் ஃபைல் பண்ணுற ப்ரொசீஜர் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே கிடைக்கும். அடுத்தது இ நாமினேஷனில் யார் யார் வந்து எலிஜிபிள் நாமினியாக இருக்க முடியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார், எலிஜிபிள் நாமினிஸ் யார் அப்படின்ட்டு. இப்போ பென்ஷன் திட்டம்னு எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் ஃபேமிலி இருக்கிற போது தேர்ட் பர்சனை நாமினேட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேரேஜ் ஆயிருக்கா ஆகலையா, மேரேஜ் நீங்கள் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு நாமினேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் இப்போ ஆயிருக்கு, அந்த நாமினேஷன் வந்து செல்லாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நாமினேஷன் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதனால் ஃபார்ம் 11ம் சரி இ நாமினேஷன் சரி ரொம்ப முக்கியம். Good afternoon, Mr. Ravinder, Gopalakrishnan, Arun Al Rashid. சத்யா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, இஸ் ஃபிசிக்கல் கிளைம்ஸ் ப்ராசஸ்டு நவ் அப்படின்ட்டு. ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் ரிப்பீட்டடாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு கிளைமுக்கும் கம்பல்சரியாக யூஏஎன் வேணும், யூஏஎன் இருக்கணும், அதோட யூஏஎனோட ஆதாரையும் வெரிஃபை ஆகிருக்கணும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் கிளைமுக்கு கூட கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்ககிட்ட யூஏஎன் இருக்குது, ஆதார் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா 99% ஆஃப் த டைம் நீங்கள் ஆன்லைன்லேயே கிளைம் கொடுத்துடலாம். ஆனால் உங்கள் எம்ப்ளாயர் இல்லை, இந்த யூஏஎன் வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிஎஃப் அக்கௌண்ட், ஸோ அதனால் பேங்க் கேஒய்சி எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற போது தான் ஃபிசிக்கல் கிளைமுக்கான தேவை வருது. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஃபிசிக்கல் கிளைம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். TK Vijit, could you please tell me where we get new EPF registration for new complaint கேட்டிருக்காரு. ஸோ EPF registration 2 விதமாக இப்போ நடக்குது.
இபிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில் நீங்கள் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, எய்தர் 20 எம்ப்ளாயிஸ் ரீச் பண்ணிட்டாங்க அல்லது 20 எம்ப்ளாயிஸ் ரீச் ஆகலை, பட் அவைலபிள் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் பிஎஃப் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எம்சிஏ போர்ட்டல் சொல்கிறோம்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அது கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு இபிஎஃப் கோடும் சரி இஎஸ்ஐ கோடும் சரி ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆகிடும். ஸோ இந்த 2 வகையில் தான் நீங்கள் வந்து இபிஎஃப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். வேலாயுதம் அறிவுடை நாயகம் கேட்டிருக்காரு. எம்ப்ளாயி கோடு 61810. October 2020 contributions paid in November. The member passbook in respect of employees shows we have sent email to ro.tambram கொடுத்திருக்காரு. இந்த அக்டோபர் மந்த் பெய்டு இன் நவம்பர் டியூஸ் சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய மெம்பர்ஸுக்கு கிரெடிட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல், அதனால மெம்பர் பாஸ்புக்கில் அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது. இந்த மேட்ரு ஏற்கனவே ஹெட் ஆஃபீஸோட டெக்னிக்கல் டீமுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ப்ராசஸிங் டைம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது கிரெடிட்டு. ஒன்ஸ் எம்ப்ளாயர் பே பண்ணி அவருக்கு வந்து பேமெண்ட் பேங்க்லேருந்து டெபிட் ஆகிருக்கு, இபிஎஃப்ஓ போர்ட்டலில் அந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அவர் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக மெம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும் வித்தின் ஃபியூ டேஸ். நாங்கள் ஏற்கனவே இந்த மேட்டரை ரைஸ் பண்ணியிருக்கோம். இட் வில் பி ரிசால்வ். Mr. Bhaskar Ilavarasan, updated Aadhaar not reflected in basic details change request. இந்த கேள்வி புரியலைங்க. அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் எம்ப்ளாயர் அதை வந்து அப்ரூவ் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸுக்கு போயிருக்கு, பிஎஃப் ஆஃபீஸில் அது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருந்ததுன்னா உங்களுக்கு 2 எஸ்எம்எஸ் வந்திருக்கும். எம்ப்ளாயர் சப்மிட் பண்ணியிருக்காரு, ஃபீல்டு ஆஃபீஸில் பெண்டிங் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இபிஎஃப் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அப்ரூவ்டு அப்படின்ட்டு. அப்ரூவ் ஆயிருந்தால் கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடுன்னு மாறிடும். செக் பண்ணிக்கங்க. இல்லை ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா இன்னும் எதர் எம்ப்ளாயர் சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க அல்லது எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ண பின்னாடி ஃபீல்டு ஆஃபீஸில் அதை அப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா கரெக்டான பதில் கொடுக்க முடியும். லோகன் நாராயணன் கேட்டிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் அவர் எம்ப்ளாயி அட்டைன்ட் ஹிஸ் ஏஜ் 58, ஹேவிங் 9 years 7 months ஆஃப் சர்வீஸ், இஸ் ஹி எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் கேட்டிருக்கீங்க. 58 years கம்ப்ளீட் பண்ணுற அந்த மந்தில் 9 years 7 months ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு வித்தவுட் எனி பிரேக். அதாவது நான் கான்ட்ரிபியூட்டரி பீரியட் இல்லாமல் 9 years 7 months பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 years தான் இபிஎஃப் பென்ஷன் ஸ்கீமில் எடுத்துக்குவோம். ஸோ அவர் பேசிக்கலி இஸ் எலிஜிபிள். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா பேசிக்கலி இஸ் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன். Moses, my name is Prabhu. So the final decision of grievance, they said apply form 10C manual claim for partial withdrawal. Where can I apply, Tambaram or Rayapeta? Mr. Moses, எந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க கிளைம் கொடுக்குறீங்களோ அந்த ஆபீஸுக்கு கொடுக்கணும். நீங்க மீட்டிங்ல இருக்கேன். உங்களோட மெம்பர் ஐடி பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் த்ரூ டைரக்ட் மெசேஜில்.
உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து கடைசி பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ராயப்பேட்டை ஆஃபீஸில் இருக்குது, அதாவது ஆர்ஓ சென்னையில். ஸோ நீங்கள் அவங்களுக்கு தான் வந்து கிளைம் கொடுக்கணும். மிஸ்டர் கனகராஜ், உங்களுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் திருப்பி அதே கேள்வியை வந்து ஒவ்வொரு டைம் வந்து மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மூணு வருடத்துக்கு மேலே வித்தியாசம் இருந்ததுனாவே, அதாவது பிறந்த தேதியில் உங்களுடைய ஆதாருக்கும் யூஏனுக்கும் 3 வருடங்களுக்கு மேலே வித்தியாசம் இருந்தாவே எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லைன்னா பாஸ்போர்ட் கொடுக்கணும். பாஸ்கர் இளவரசன், நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் சொல்றீங்க. சேஞ்ச் எப்படி பண்ணீங்க? பேசிக் டீடைல்ஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுலயே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். நீங்க கடைசி காலம்ல பாருங்க, அது பெண்டிங் இருக்கா எம்ப்ளாயர்கிட்ட அல்லது பிஎஃப் ஆஃபீஸில் இருக்கா. இல்லை ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இல்லை நான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுத்துருந்தேன், அந்த அப்ளிகேஷன் என்ன பெண்டிங்காக இருக்கா, அது தெளிவாக சொல்லுங்க. பாஸ்கர் இளவரசன், உங்க கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப சிரமம். காரணம், நீங்க உங்க தப்பாவே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். அல்லது உங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து ஆதார்ல டைரக்டா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஎஃப்ல எப்படி சேஞ்ச் ஆகும்? உங்க கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஆதார்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்க ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா பிஎஃப்ல எப்படி சேஞ்ச் ஆகும்? ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் எதுவும் நடக்காதுங்க. நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஏற்கனவே ஆன்லைன் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்க மாத்திருந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆன்லைன் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆதார்ல சேஞ்ச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா யூஏஎன் ரெக்கார்ட்ல டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகாது. நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் அல்லது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கொடுத்து தான் சேஞ்ச் பண்ண முடியும். செல்வகுமார் கேட்டிருக்காரு, இன் எம்சிஏ போர்ட்டல் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் ஆன் 1st October 2020 but employees have joined in December 2020. Now whether ABRI scheme applicable for these employees? See, ABRY scheme வந்து technically newly registered establishment அவ்வளோ பேர்த்துக்கும் உண்டு. அதாவது 1st October 2020 இருந்து நியூலி ரெஜிஸ்டர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிற எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ் அவ்வளோ பேர்த்துக்கும் ஏபிஆர்ஐ ஸ்கீம் அப்ளிகபிள் உண்டு. இங்கே வந்து எம்சிஏ போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு கோட் நம்பர் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து ஈஸியாக இருக்கணும், ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் உங்களுக்கு கோட் நம்பர் எடுக்கிறது சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோட் நம்பர் கொடுக்குறாங்க. கோட் கொடுத்தாவே ஆக்ட் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எப்போ உங்களுக்கு 20 எம்ப்ளாயீஸ் ரீச் பண்ணுறாங்களோ அல்லது நீங்கள் எப்போ வந்து ஜாயின்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ, அதாவது செக்ஷன் 14ல் எங்களுக்கு வந்து
கம்ப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஜாயின்ட் ரெக்வஸ்ட். நீங்கள் லெஸ் தேன் 20 எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க, இபிஎஃப்ல கம்ப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா எப்போ ஜாயின்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டேட் இருந்தால் அப்ளை ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்கீமில் பெனிஃபிட் உண்டு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அதை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணிடுவாங்க. Malarvali Rajendran. Hello sir, good afternoon. Date of birth change for more than 5 years. Employees having PAN and Aadhaar only. They are illiterate. They don't have birth or education certificates. Joint declaration also rejected by the BPFO department. Could not link Aadhaar also. Kindly advise. See, 3 years மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப் டு 5 years அப்படின்னா ஏற்கனவே இதில் இந்த மீடியமில் சொல்லியிருக்கேன், பேன் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். 3 to 5 years. 5 years தாண்டி டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா நான் முன்னாலேயே சொன்னேன், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் தான். இல்லிட்ரேட் பீப்புளுக்கும் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். இல்லிட்ரேட் பீப்புளும் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் உண்டு. சென்னை கார்பரேஷனில் 65 இயர்ஸ்க்கு முன்னால் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே எடுக்கக்கூடிய வசதி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இல்லிட்ரேட் பீப்புளும் வாங்கலாம். ஸோ மோர் தென் 5 years அப்படின்னா கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். இது மலர்வழி ராஜேந்திரன் மட்டும் கிடையாது, அவ்வளோ பேர்த்துக்கும் சொல்கிறேன். கனகராஜ், அட்வான்ஸ் கிளைம் செய்யும் பொழுது 75% என்று தொகை கேட்டால் குறைவாகவே வருகிறது. அட்வான்ஸில் 75% அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. பேண்டமிக் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கண்டிஷனை நீங்கள் முழுசாக படித்து புரிஞ்சுக்கணும், அரைகுறையாக படித்து புரிஞ்சுக்கூடாது. 75% அல்லது 3 மாத சேலரி. 3 மாத சேலரி அப்படின்னா பிஎஃப்கான சேலரி என்ன, அதன் அடிப்படையில் எது குறைவோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ 75% அல்லது 3 மாத சேலரி, இதில் எது குறைவோ அதுதான் மெம்பருக்கு கிடைக்கும். Satya NJ, is it mandatory to get company signature and seal to apply physical claim or any other form available னு கேட்குறீங்க. physical claimல 2 கேட்டகரி இருக்கு. உங்க யூஏஎன் ஆதார் வெரிஃபைடா இல்லையா, உங்க யூஏஎன்ல பேங்க் அக்கௌண்ட் சீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா. ஸோ உங்க யூஏஎன் வந்து ஆதார் வெரிஃபை ஆயிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் சீடா இருக்கு, ஆன்லைன் கிளைம் கொடுக்கறதுல சில ப்ராப்ளம் இருக்கு, அல்லது ஆன்லைன் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க பிசிக்கல் கிளைம் கொடுக்குறீங்க. அந்த இடத்துல உங்க சிக்னேச்சர் மட்டும் போதும், மெம்பர் சிக்னேச்சர் மட்டும் போதும், எம்ப்ளாயர் சிக்னேச்சரோ சீலோ தேவையில்லை. இல்லை சார் எனக்கு யூஏஎன் இருக்கு, ஆதார் வெரிஃபை ஆயிருக்கு அல்லது வெரிஃபை ஆகல, அப்படிங்கிற போது பேங்க் அக்கௌண்ட் வந்து சீட் ஆகல அப்படின்னா நீங்க அந்த வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க கிளைம் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல எம்ப்ளாயர் சிக்னேச்சர் கம்பல்சரி. ஆதார் வெரிஃபை ஆகாத இருக்கு யூஏஎன்ல, பேங்க் அக்கௌண்ட் சீட் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க பிசிக்கல் கிளைம் கொடுக்குற போது கண்டிப்பா எம்ப்ளாயர் சைன் பண்ணி ஆகணும். எம்ப்ளாயர் இல்லாத போது வேற யாரும் சைன் பண்ணலான்னு அதுல வந்து பேங்க் மேனேஜர் அடுத்த ஆப்ஷன், இமிடியேட் ஆப்ஷன் பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜரோட நீங்கள் சைன் பண்ணி கிளைம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃபோ அல்லது இபிஎஃப் மெம்பராக இருந்ததுக்கான ப்ரூஃபோ ஏதோ நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் கிளைமோட அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் கிளைம்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வாங்குகிறோம். அதுக்கு காரணம் ஆன்லைன் கிளைம் யூஸ் பண்ண முடியல, எம்ப்ளாயர் இல்லை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ளோஸ்ட், கேஒய்சி அப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் வாங்குகிறோம். ஃபிசிக்கல் கிளைமில் 99.9% வந்து எம்ப்ளாயரோட சிக்னேச்சர் சீல் தேவைப்படும்.
Imran Immu. Good afternoon, sir. I'm Imran from Ambur. I worked 2012 to 19, my company, but it's closed 2020 March. How to withdraw my PF? KYC not update. Nobody there in my. இம்ரான் இம்மு, நீங்கள் வந்து கம்பெனி விட்டு வெளியே போனோடனே கிளைம் பண்ணுறதுக்கான முதல்ல முயற்சியெல்லாம் எடுத்துருக்கணும். கம்பெனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. இது பல பேர் பண்ணுற மிஸ்டேக். கம்பெனி விட்டு வெளியே போனோடனே கிளைம் கொடுக்கணும். அது கம்பெனியில் இருக்கிற போதே நீங்கள் 2019 வரைக்கும் இருந்திருக்கீங்க. அப்போவே அந்த யூஎன் ஆதார் வெரிஃபிகேஷன், கேஓசி அப்டேட்லாம் பண்ணியிருக்கணும். அதான் ரிப்பீட்டடாக சொல்கிறோம். கம்பெனியில் இருக்கிற போதே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. பல பேர் கால் கொடுத்து கேட்குறதே இல்லை. கம்பெனி க்ளோஸ்டா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சுட்டே முடிவு பண்ண முடியாது. ஸோ உங்கள் யூஏஎன் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்தால் மட்டும் இந்த கொரியை ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து வேறு ஏதாவது ஆம்பூருங்கிறீங்க, மேபி அதர் ஆஃபீஸஸில் இருக்கலாம். ஸோ கிரீவன்ஸ் முதல்ல அவங்கக்கிட்ட ஃபைல் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது, நான் ஃபிசிக்கல் கிளைம் கொடுக்கலாமா, ஃபிசிக்கல் கிளைம் கொடுக்குறதுனா என்ன டாக்குமெண்ட் வேணும், யார் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? சம்டைம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ளோஸ் ஆனால் கூட ஏதாவது அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி கேஓசி அப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். ஸோ உங்கள் யூஏஎன் டீட்டெயில்ஸ், உங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் தெரிஞ்சால் தான் இதுக்கு ப்ராப்பரான பதில் சொல்ல முடியும். லோகன் நாராயணன், இது ஒவ்வொரு ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்லையும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் டெத் கிளைம்னு கேட்டிருக்கீங்க. டெத் கிளைம்ங்கிறதுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்றும் கிடையாது. கிளைம் கொடுக்கறது தான் ப்ரொசீஜர். கிளைம் வந்து என்ன கிளைம் ஃபார்ம், அந்த கிளைம் ஃபார்ம்ஸில் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு கிளைம் ஃபார்மை எடுத்து படிச்சிங்கனாவே 3 லாங்குவேஜஸில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். படிச்சிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். தென் கைட் பண்ணுறாங்க, இங்கே பிஆர்ஓவில் கைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டெத் கிளைமுக்கும் இங்கே ஃபார்ம் கொண்டு வந்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு தான் வாங்குகிறோம். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா டு நோ விச் கிளைம் ஃபார்ம் டு சப்மிட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து இபிஎஃப் வெப்சைட்டில் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற அந்த லிங்க்குக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் டிசீஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பர் எப்போ இறந்தார், எந்த ஏஜில் இருந்தார், கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறபோது இறந்தாரா இல்லை வேலையை விட்டுட்டு இறந்தாரா, இதுக்கேற்ற மாதிரி என்ன ஃபார்ம் கொடுக்கலான்னு அங்கே இருக்குது. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே இருக்குது. ஸோ அடிப்படையில் டெத் கிளைம் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும். நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நாமினேஷன் ஃபைல் பண்ணாத போது வாரிசு சான்றிதழ் வாங்கணும். வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம் வாரிசு சான்றிதழ். அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். அந்த வாரிசு சான்றிதழும் டெத் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் திங்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய கேஸுக்கும் கொஞ்சம் மாறும். பட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னீங்கன்னா டெத் கிளைம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் 20 பிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஃபார்ம் 10டியா 10சியா இல்லை ஃபார்ம் 5 ஐஎஃப் இதெல்லாம் கொடுக்கலாமா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லைங்கிறது அந்த மெம்பர் எந்த ஏஜில் இருந்திருக்காரு, எப்போ இறந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து விஷயம். ஸோ அது வந்து பெரிய லென்த்தி, ஒரு 1 hour ப்ரோக்ராமுக்கு மேலே போகும். சரிங்களா? அதனால அந்த லிங்க்கை போய் பாருங்கள், அதில் படித்து தெரிஞ்சுக்குங்க. அதிலிருந்து உங்கள் மெம்பர் இறந்ததுக்கான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளைம் ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஃபர்தர் கொரிஸ் இருந்தால் கேளுங்க. இதே நாமினேஷன் பண்ண ஒரு மெம்பர் இறந்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் டேட் ஆஃப் எக்ஸிட் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். அதாவது டெத் வயலன்ஸ் சர்வீஸா அவே ஃப்ரம் சர்வீஸா. தென் நாமினேஷன் ஃபைல் பண்ணி இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் வித் ரீசன் அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுடைய நாமினிஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே டெத் கிளைம் கொடுக்க முடியும். மெம்பர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், மெம்பர் போர்ட்டலில் கீழே 5 லிங்க் கொடுத்துருக்காங்க. அது டெத் மெம்பர் அவங்களுடைய பெனிஃபிஷரிஸ் ஃபைல் பண்ணுற கிளைம் ஆப்ஷன் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. லாகின் கூட பண்ண வேண்டியதில்லை, ஓப்பனாக ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் அதில் இருக்குது. லதா கிரீஷ் கேட்டிருக்காங்க,
PF member resigned in 2018 and migrated to Canada. He surrendered mobile number. He is not able to apply for online settlement. Can he apply physical claim? See, technically UN அவருக்கு இருந்திருக்கும். UN ஆதார் வெரிஃபை பண்ணணும். இல்லை மொபைல் நம்பர் இல்லை, எந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னா, மைக்ரேட்டட் டு கனடா அப்படின்னா அவங்க செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் எடுத்துக்கிறது. ஸோ அவங்க ஃபிசிக்கல் கிளைம் கொடுக்கலாம், ப்ரொவைடட் யூஏஎன் நம்பர் இருக்கணும், ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். ஃபிசிக்கல் கிளைம்ஸ் வந்து யூஏஎன்னோட ஆதார் லிங்க் பண்ண பின்னாடி டைரெக்டாகவே மெம்பர் சைன் பண்ணி கொடுக்கலாம். பட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும், அதை பார்த்துக்குங்க. மலர்வழி ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்காங்க, டியர் சார், a company that is enrolled in PF is converted from sole proprietorship to partnership. Now the company name and PAN number also changed. Kindly advise if any way to update the same in the portal. See, ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ற போது பேசிக்கான விஷயம் EPF பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 5A ஓனர்ஷிப் டீடைல்ஸ், அதில் தான் வந்து கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் EPF ஆர்கனைசேஷனுக்கு டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ எம்ப்ளாயர் போர்ட்டலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதனால தான் ஓப்பன் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் சப்சிக்வெண்ட்டாக கம்பெனியோட நேம்லேயோ அட்ரஸ்லையோ அல்லது அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா அதர் தேன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் வேறு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எதுவாக இருந்தாலும் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் வரும்போதும் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய இடம் ஃபார்ம் 5A. இது ஆன்லைன்லேயும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபார்ம் 5A ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சேஞ்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி மெம்பரோட சேஞ்சஸ் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கோ, அதே மாதிரி எம்ப்ளாயருடைய அட்ரஸ் அதர் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபார்ம் 5A இருக்குது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் போர்ட்டலில் போனீங்கன்னாவே பார்க்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனியோட லீகல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிற போது அதுலேயே அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணிவிட்டு அதை டிஜிட்டலி சைன் பண்ணி தென் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ரெக்வஸ்ட் EPF ஆஃபீஸ் கொடுக்கணும். இதுதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸாக ஆன்லைன் ப்ரொசீஜர் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் ஃபர்தர் கொரீஸ் இருந்துச்சுன்னு. Agnel Agi, how to update date of exit reason in employer portal? Date of exit was updated but unable to update date of exit reason. So for if date of exit is already there in employer portal, employer cannot update the reason. I think for some technical reason, I think the date of the reason for exit was not there in the portal. It has to be updated by the PF office only. So you have to give a request that the date of exit is already there in the portal. Just we need to update the reason. You give the reason for the exit of the employee, then EPF office will update the reason. செல்வகுமார், ABRY ஸ்கீமில் அக்டோபர் நவம்பரில் ஆல்ரெடி ரெமிட்டன்ங்கிறீங்க. ஸ்கீம்ஸ் கைட்லைனில் எதுவும் நீங்கள் படிக்கலன்னு தெரியுது. ஸ்கீம் கைட்லைன் படிங்க, ஸ்கீமை ஃபுல்லாக படிங்க, அதுலேயே அதுக்கான பதில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே அக்டோபர் நவம்பர் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
அந்த மந்த்தில் எலிஜிபிள் எம்ப்ளாயீஸை வந்து போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கான பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ரீஃபண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அதை பற்றி இந்த ஸ்கீமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன வந்து டிசைட் பண்ணல, எப்படி உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும், ரீஃபண்டாக வருமா இல்லை ஃபியூச்சர் பேமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அல்லது யூஏஎனில் மெம்பர் யூஏஎனில் கிரெடிட் கிடைக்குமா, இதில் இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். Abhinesh Abhi கேட்டிருக்கீங்க. So I have submitted death claim in February 2020 to Tambaram office. No process on it till now, and I have checked recently on the status. They have misplaced the claim forms. Now requesting for new forms because look into it. Abhinesh Abhi claim forms receive பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட காப்பி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்மிட் த காப்பி. இப்போ காப்பி இல்லை அப்படின்னா கிளைம் ஃபார்ம்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா தென் நியூ செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இல்லாமல் நம்ம கிளைமை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிளைம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸில் ரெக்கார்டு வேணும். ஸோ உங்கள்கிட்ட காப்பி இருந்தால் கூட காப்பி சப்மிட் பண்ணுங்கள் வித் தி ரெக்வயர்ட் என்க்ளோசர்ஸ். இட் வில் பி ப்ராசஸ்ட் as a priority case, and sorry for this huge delay. நீங்க உங்க PF அக்கவுண்ட் நம்பர் அல்லது UN நம்பர் ஷேர் பண்ணுங்க. We will ask once again to verify whether it is there somewhere in the office. அதுக்கு இடையில நீங்க வந்து இந்த காப்பி கொடுங்க, கிளைம் காப்பி கொடுங்க. ஸோ கிளைம் ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ணிடலாம். ஸோ அபினேஷ் அபி நீங்கள் செகண்ட் டைம் கூட சப்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வி வில் டேக் ஆக்ஷன் டு கெட் யுவர் கிளைம் செட்டில்ட். மிஸ்டர் மோசஸ், பிரபு மோசஸ், உங்களுடைய தாம்பரம் பிஎஃப் அக்கௌண்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. உங்கள் ராயப்பேட்டை பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு. ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிஎஃப் அமௌண்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது உங்கள் பாஸ்புக்கில் தெரியும். இபிஎஸ் சர்வீஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ
ரெண்டு தனித்தனியாக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல, ஒரே சிங்கிள் அன்எக்ஸட் கேள் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இபிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் புது பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா தென் பென்ஷன் திட்டத்தில் இருக்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் சர்வீஸும் உங்கள் புது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் 100% இட் கேன் பி ஷூர். ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட் சென்னையில் இருக்கிற ராயப்பேட்டை ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். உங்களோட கிளைம் ஹிஸ்ட்ரி பார்த்தா உங்கள் கிளைம் ஹிஸ்ட்ரி பார்த்தா மோசஸ் ஆர் பிரபு நீங்கள் விட்ரால் பெனிஃபிட் வந்து 5 இயர்ஸ்க்கான விட்ரால் பெனிஃபிட் வந்து சென்னை அக்கௌண்ட் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணிட்டீங்க. நவம்பர் மந்த்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பெனிஃபிட் வரலன்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஃபார்ம் 10C கொடுத்துருக்கீங்க, அதை செட்டில் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் கன்வீனியண்ட்டாக மறந்துட்டீங்க போட்டிருக்கு. அந்த அமௌண்ட்டு தான் தாம்பரம் அக்கௌண்ட்டு ராயப்பேட்டை அக்கௌண்ட்டு கம்பைன்டு பென்ஷன் அமௌண்ட்டு தான் அதில் செட்டில் ஆகிருக்கு. தயவு செஞ்சு அதை பாருங்கள். உங்கள் கோஸ்ட் லைஃப் சயின்சஸ் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 7 months நீங்கள் வந்து வித்தவுட் பே, அதாவது லாஸ் ஆஃப் பே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட், அதாவது பென்ஷன் விட்ரால் பெனிஃபிட் அமௌண்ட் அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிரீவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 212 daysன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த 212 days நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் பேயில் இருந்தீங்களா கோஸ்ட் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணணும். ஸோ அதனால உங்கள் பெனிஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் உங்களுடைய விட்ரால் பெனிஃபிட்டை சேங்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அந்த அமௌண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். அதை நீங்கள் தான் வந்து இப்போ உங்ககிட்ட உங்கள் சைட்லேருந்து நீங்கள் யூ கேன் டிஸ்பியூட். அபினேஷ் அபி, உங்கள் யூஏஎன் நம்பர் நோட் பண்ணிட்டோம். நீங்கள் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிரீவன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. அதே வெரிஃபை பண்ணுறோம் என்ன உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. குமார் டிகேஜி, ஐ எம் நாட் ஏபிள் டு சேஞ்ச் ஃப்ரம் ப்ரொப்ரைட்டர் டு பார்ட்னர்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். ஃபார்ம் 5A அப்டேட் பண்ணுங்கள். ஃபார்ம் 5A அப்டேட் பண்ணி டிஜிட்டலி சைன் பண்ணி அந்த ஃபார்மை உங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ப்ரொப்ரைட்டர் டு பார்ட்னர் சேஞ்ச் பண்ணலாம், ப்ரொப்ரைட்டர் டு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது ப்ரொப்ரைட்டர் டு லிமிடெட் கம்பெனியும் சேஞ்ச் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃபார்ம் 5A ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். பண்ண முடியல அப்படின்னா
அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து இமெயில் அனுப்பிச்சு கைடன்ஸ் கேளுங்க, எது உங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதாவது உங்கள் ப்ரொப்ரைட்டர் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்போ பார்ட்னர்ஷிப்புக்கு மாறுறீங்க, அதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா தென் ஸ்க்ரீன்ஷாட்டை அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது என்ன எரர் வருதுன்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமில் அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இமெயிலில் ஷேர் பண்ணுங்கள், தென் தே வில் கைட் யூ. இஃப் இட் இஸ் தாம்பரம், நீங்கள் ro.tambaram@epfindia.gov.in அந்த இமெயில் அடிக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல எரர் வருதுன்னு பார்த்துட்டு யூ வில் கைட், அல்லது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. மிஸ்டர் அபினேஷ் அபி கிரீவன்ஸ் டீமில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் அவங்க பேசணும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் பி இன் டச், வி வில் கன்ஃபார்ம். இப்போ 3rd டைம் நீங்கள் கிளைம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் வில் பி ப்ராசஸ்டு வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. குமார் டிகேஜி, ஆன்லைன் ஆப்ஷன் வந்து எனேபிள் டிசேபிள் வந்து எங்களுடைய கண்ட்ரோல் கிடையாது, அதாவது ரீஜனல் ஆஃபீஸோட கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து ஆல் இண்டியா பேஸ்ட், எல்லாத்துக்கும் காமன் அக்ராஸ் இந்தியா. ஹெட் ஆஃபீஸில் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களால் கைட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு என்னால் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. ப்ரொப்ரைட்டர் வந்து டிசேபிளாக இருக்குது, அதனால் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட லீகல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுற போது பார்ட்னர்ஷிப்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே மோர் தேன் 1 பார்ட்னர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி சிஸ்டம் எனேபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன எரர்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ண முடியும். ஸோ கார்த்திகேயன், டியர் சார் ப்ளீஸ் செக் திஸ் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீவன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்க.
கிரீவன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 7 to 10 days வெயிட் பண்ணுங்க. அந்த கிரீவன்ஸை ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு அதில் ரிப்ளை வரும். ஸோ கிரீவன்ஸ் ரிப்ளைல நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, திருப்பி கிரீவன்ஸை ரிசால்வ் பண்ணாமே பதில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும் இங்கே வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. அதர்வைஸ் கிரீவன்ஸ் இஸ் தி ப்ராப்பர் ப்ரொசீஜர். அதில் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா 7 to 10 days வெயிட் பண்ணணும். குமார் டிகேஜி, நீங்கள் ஃபார்ம் 5A ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் மாடிஃபை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த மாடிஃபை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸுங்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், அங்கே சேஞ்ச் பண்ணி அந்த ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் சொல்கிறோம். மாடிஃபை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து ஃபார்ம் 5A ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே அந்த பேஜில் அது இருக்குது. அதிலிருந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கேட்குறோன்னா அந்த ரெக்வஸ்ட்டை ஆன்லைன்லேயே கொடுக்க முடியும். செல்வகுமார் கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் கம்பெனி டேட் ஆஃப் ஜாயினிங் 1st November 2014, PF wages more than 15,000, pension was deducted. That means it was wrong and remitted. Second company date of joining 4th January 2016, here also PF wages more than 15,000, pension was deducted and remitted. But first company PF contribution was transferred to second, while PF transferring to third company it was rejected. This employee is not eligible for EPS scheme. How can we rectify this? See, இந்த சிச்சுவேஷனில் தான் எரோனியஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அதாவது இபிஎஸ் எலிஜிபிளே கிடையாது, இபிஎஸ் ரிமிட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி பண்ணியிருக்காங்க. அதனால மேபி ஃபார்ம் 11 வாங்கிட்டு செகண்ட் கம்பெனியும் அதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மிஸ்டேக்கை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஃபார்ம் 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் 11 மெம்பர்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணி உண்மையாக வந்து அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து செல்வகுமார் கொடுத்த டீட்டெயில்ஸ் படி அது அவருக்கு வந்து 2014 நவம்பருக்கு மேலே எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லை, அது பிஎஃப் மெம்பர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து அந்த டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும். அவருடைய இனிஷியல் ஃபுல் வேஜஸ் என்ன, இபிஎஃப் வேஜஸ் என்ன, வித்தவுட் வேஜ் சீலிங் இபிஎஃப் வேஜஸ் என்ன, இந்த ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணி லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, சின்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால செகண்ட் அக்கௌண்ட் தாம்பரம் ஆஃபீஸில் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இந்த ரிசீவ் ஆன கான்ட்ரிபியூஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இபிஎஸ் கான்ட்ரிபியூஷனை இபிஎஃப்க்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு முடியும். அதுக்கு செகண்ட் கம்பெனி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே ரிப்பீட்டடாக அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கோம். எரோனியஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு அதனோட ஃபார்ம் 3A காப்பி, ஃபார்ம் 3A காப்பிங்கிறது ஃபிசிக்கலாக கொடுக்க வேண்டியது. ஏன்னா அது 1 year ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். தென் அலாங் வித் டெக்ஸ்ட் ஃபைல், கரெக்டான டெக்ஸ்ட் ஃபைல். ஏற்கனவே தப்பு அப்லோட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைலை கொடுக்குறாங்க நிறைய பேர். தப்பு, கரெக்டான டெக்ஸ்ட் ஃபைல், அதாவது இபிஎஸ் இல்லாத டெக்ஸ்ட் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா செகண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிற அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம்.
ப்ரீவியஸ் இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த டேட்டாவை கொடுக்கணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அவுட் நடந்துருச்சு அப்படின்னால செகண்ட் இபிஎஃப் ஆஃபீஸ்லேயே அதை கரெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து மந்த் வைஸ் வேஜஸ், அதுக்கான ஃபார்ம் 3A காப்பி, அது டெக்ஸ்ட் ஃபைல், இதை வாங்கி கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதை வந்து மெம்பர் அந்த ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்து வாங்கி கொடுத்துட்டு செகண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அந்த எம்ப்ளாயர் அந்த ரெக்வஸ்ட் அலாங் வித் ஃபார்ம் 3A காப்பி கொடுத்தாங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டு தென் ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி எஃபெக்டட். ஐ ஹோப் செல்வகுமாரோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்த அதர் எம்ப்ளாயீஸ்க்கு அப்ளை ஆகும். பட் செகண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இபிஎஃப் ஆஃபீஸ் தாம்பரமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுறோம். அதர் ஆஃபீஸ் அப்படிங்கிற போது இந்த சொல்யூஷன் அப்படியே அப்ளிகபிள் கிடையாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்து கரெக்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நீங்கள் அந்த ஆஃபீஸில் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மணிகண்டன் கேட்டிருக்காரு, சார் எனக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுற இடத்துல ஜனவரி மந்த் ஷோ ஆகுது, பட் கான்ட்ரிபியூஷன் பிப்ரவரியில் கிரெடிட் ஆகியிருக்கு. இப்போ நான் டேட் ஆஃப் எக்ஸிட் டேட் ஜனவரி 30 கொடுக்கலாமா இல்லை பிப்ரவரி தான் கொடுக்கணுமா கேட்குறாரு. இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்ல இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமாங்கிற கேள்வியே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான கேள்வி. ஏன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறது டேட் ஆஃப் ரெசிக்னேஷன், டேட் ஆஃப் லீவிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனி விட்டு வேலையை விட்டு நாள், அதுதான் டேட் ஆஃப் எக்ஸிட். அது வந்து எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் மட்டும்தான் தெரியும். அதுல மாறுறது இதை போடலாமா அதை போடலாங்கிற கொஸ்டினே கிடையாது. இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு வேலையை விட்டுருக்காரு, ரிட்டையர் பண்ணியிருக்காங்க, இல்லை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அந்த டேட்டு தான் டேட் ஆஃப் எக்ஸிட். ஸோ ஒருத்தர் ஜனவரி 31 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த அன்னைக்கு வேலையை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, எம்ப்ளாயர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஜனவரி 31 தான் டேட் ஆஃப் எக்ஸிட். அவருக்கு பிப்ரவரி 1 டேட் ஆஃப் எக்ஸிட் போடக்கூடாது, ஜனவரி 31 தான் டேட் ஆஃப் எக்ஸிட். அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டாரு. ஸோ எது ஃபேக்டோ எது உண்மையோ அது அந்த டேட்டு தான் அங்கே என்டர் பண்ணணும் சிஸ்டத்தில். ஏன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லீவிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் எக்கச்சக்கமாக வருது. அப்படின்னா மைண்ட் அப்ளை பண்ணாமல் தப்பாக டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. தென் அந்த சேஞ்ச் ஆகல, ரொம்ப டைம் எடுத்துக்குது. அப்டேட் பண்ணுற போதே 2 லெவல் ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறீங்க, அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்ரூவ் பண்ணணும்னு இன்னொரு அடுத்த லெவல் ப்ராசஸ் வச்சுருக்கோம். எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் வேகமாக எல்லாத்தையும் தப்பாக அப்ரூவ் பண்ணிட்டு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஆக தான் செய்யும். ஸோ மணிகண்டன் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். கார்த்திகேயன், this grievance is closed, we already sent multiple times to the mail at grievance close இருக்கு, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தெரியுது வரைக்கும். ஸோ ஓகே, உங்க கிரீவன்ஸ் நம்பரை நோட் பண்ணிட்டோம். அந்த கிரீவன்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன காரணத்துக்காக வந்து இன்கம்ப்ளீட்டா ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாது, அதாவது கிரீவன்ஸை ரெசல்யூஷன் எதுவும் கொடுக்காம க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் அது ரிசால்வ் பண்றோம். உங்களுக்கு இமெயிலே ரிப்ளை வரும். கார்த்திகேயன் உங்களுக்கு இமெயில் ரிப்ளை பண்ணோம், நீங்க வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு ஃப்ரைடேங்கிற போது உங்களுக்கு மண்டே ரிப்ளை கிடைக்கும். அடுத்து என்ன பண்றோம் அப்படிங்கிறது. மணிகண்டன், பாஸ்புக்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாஸ்புக்ல வந்து எந்த மந்த்ல ரெமிட் பண்றாங்க, அதாவது டியூ மந்த்னு சொல்லுவோம் இபிஎஃப்ல. ஜனவரி மந்த்துக்கான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பிப்ரவரி டியூ மந்த்ல தான் ரெமிட் பண்ணுவாங்க, அதாவது 2020. ஸோ இப்போ ஜனவரியில் ஒர்க் பண்ணீங்கன்னா பிப்ரவரி 15க்குள்ள பேமெண்ட் பண்ணணும். அதனால பிப்ரவரி டியூ மந்த், அதுதான் இபிஎஃப் சிஸ்டம். ஸோ பிப்ரவரியில் தான் ரெமிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸிட் என்ன, ஜனவரி 31 நீங்க ரிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 31 ஜனவரி 2020 தான் நீங்க எக்ஸிட் அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே.
ஸோ அங்கே பிப்ரவரி கான்ட்ரிபியூஷன் கரெக்டு தான். நீங்கள் எக்ஸிட் 31st எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா 31st ஜனவரி தான் எக்ஸிட் பண்ணணும். ஸோ மணிகண்டன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மணன் பெருமாள் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் டாக்குமெண்ட் வந்துச்சான்னு கேட்டிருக்கீங்க. யூஏஎன் நம்பர் கொடுத்து யூஏஎன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் வந்திருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இமிடியேட்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களுக்கு ½ அன் ஹவருக்குள்ள உங்களுக்கு அந்த மெசேஜில் ரிப்ளை வரும். மணிகண்டன், உங்க ஃப்ரெண்டுக்கு ரிஜெக்ட் ஆனதும் நீங்க கேட்குற கொஸ்டினும் எக்ஸாக்டா சேம் கிடையாது. அதாவது ஜனவரி மந்த்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னா அவருக்கான கான்ட்ரிபியூஷன் பிப்ரவரி டியூ மந்த் அப்படிங்கிற, அதாவது 2020 அப்படிங்கிற டியூ மந்த்துக்கு அகேன்ஸ்டாக தான் கான்ட்ரிபியூஷன் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி பாஸ்புக்லையும் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் எக்ஸிட்ல 30% தான் போடணும். அது கரெக்ட் தான், அதுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஜனவரியில் எக்ஸிட் ஆகிருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை ஜனவரியில் விட்டுருக்கீங்க, உங்களுக்கான பேமெண்ட் வந்து பிப்ரவரி பெய்ட் இன் மார்ச் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி பெய்ட் இன் மார்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிப்ரவரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சேலரி வாங்கியிருக்கீங்க, அதனால மார்ச்சில் கட்டுறோன்னு அர்த்தம். ஸோ ஜனவரியில் வேலை விட்டவருக்கு பிப்ரவரிக்கான கான்ட்ரிபியூஷன் மார்ச்சில் எப்படி வரும்? அந்த மாதிரி ஒரு கேஸுக்கு தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டோட யூஏஎன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு சொல்லிடலாம். நீங்க கேள்வியை தப்பா கேட்குறீங்க, நீங்க ஒரிஜினலா கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன். உங்க ஃப்ரெண்டுக்கு இதுதான் நடந்திருக்கும். ஜனவரி வரைக்கும் வேலை செஞ்சவருக்கு பிப்ரவரிக்கு கான்ட்ரிபியூஷன் கட்டியிருப்பாங்க. பிப்ரவரி பெய்ட் இன் மார்ச், அதாவது பாஸ்புக்ல மார்ச்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர் எந்த மந்த்ல எக்ஸிட் ஆயிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ரிஜெக்ட் ஆன ரீசன். ஸோ அவரோட யூஏஎன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் அவருக்கு என்ன எக்ஸாக்டா நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். எக்ஸிட் டேட் வரைக்கும், அதாவது எந்த மந்த்ல ஒர்க் பண்ணியிருக்காரோ கடைசியா அந்த மந்த்துக்கான டியூ தான் கடைசி வரைக்கும் வரணும். அதை தாண்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா அதுக்கு கிளைம் ரிஜெக்ட் பண்ணி என்ன காரணம்னு கேட்பாங்க. எக்ஸிட் டேட் ஆஃப் எக்ஸிட் தப்பா போட்டிங்களா, இல்ல கான்ட்ரிபியூஷனை வேற ஒருத்தருக்கு கட்ட வேண்டியதை இவருக்கு கட்டிட்டாங்களா, இல்ல பழைய மந்த் கான்ட்ரிபியூஷனை தப்பான டியூ மந்த்ல கட்டியிருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கிளைம் ரிஜெக்ட் ஆகும். 3 காரணம் தான் இருக்க முடியும். டேட் ஆஃப் எக்ஸிட் தப்பா போட்டிருக்கலாம், கான்ட்ரிபியூஷன் வேற ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் இவரோட அக்கௌண்ட்ல தெரியாம கட்டியிருக்கலாம், அல்லது இவரோட ஓன் கான்ட்ரிபியூஷன் ப்ரீவியஸ் மந்தோட கான்ட்ரிபியூஷன் வாங்காம இருந்து கட்டாம மறந்துருப்பாங்க, அதை வந்து லேட்டஸ்ட் டியூ மந்த் போட்டு கட்டியிருக்கலாம். எல்லாமே தப்பு. இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகுது. லக்ஷ்மண பெருமாள், நீங்க ஆன்லைன்ல நேம் சேஞ்ச் ரெக்வஸ்ட், டேட்டா பர்த் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணலாம். பிசிக்கலா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரி ஆயிரும். வித்தின் 7 to 10 days அது அப்ரூவ் ஆகும். ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஸ்டார்டிங் இருந்தது சொன்னதே திருப்பி சொல்றேன். ஃபார்ம் 11 நீங்க உங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ற போது கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஃபார்ம் 11 கரெக்டாக ஃபில் பண்ணி உண்மையான தகவல் கொடுக்கணும். எல்லா பிஎஃப் நம்பர் டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். இதே மாதிரி ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் உங்க எம்ப்ளாயருக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். அதே மாதிரி நாமினேஷன் கம்பல்சரியா ஃபைல் பண்ணுங்க. அடுத்தது உங்க யூஏஎன் நம்பர்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த் ஆர் ஜெண்டர் இந்த மூணையும் வந்து ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஃபாதர் நேமோ டேட் ஆஃப் ஜாயினிங்கோ டேட் ஆஃப் எக்ஸிட்டோ வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்கள் எம்ப்ளாயரோட கையெழுத்து மூலமாக தான் அந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்க முடியும். ஏன் ஆன்லைனில் இல்லைன்னு கேட்காதீங்க, இப்போ ஆஃப்லைனில் தான் இருக்குது இதெல்லாம். தென் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் மெயில் பண்ணலாமா? கண்டிப்பாக ஜாயின்ட் டிக்ளரேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி எம்ப்ளாயர் சைன் பண்ணி மெயில் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கிளைமுக்கு யூஏஎன் கம்பல்சரி. ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் யூஏஎன் கம்பல்சரி. ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் எப்படி ஜென்ரேட் பண்ணுற ப்ரொசீஜரை வந்து பல முறை நாங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி மொபைல் அப்டேட் பண்ணுறது, அதுவும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். 20 பேர் இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, பிஎஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நீங்களே யூஏஎன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்களே யூஏஎன் ஜென்ரேட் பண்ணுற இடத்துலையே அந்த கம்பெனி பற்றி தகவல்கள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து மெம்பர் போர்ட்டலில் டைரக்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யூஏஎன் பை எம்ப்ளாயீஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்கள். இல்லை பிஎஃப் நம்பர் கொடுத்துட்டாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க ஆனால் கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல, யூஏஎன் நம்பர் தரமாட்டாங்களான்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. இல்லை இங்கே கூட நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம் அந்த கம்ப்ளைண்ட். ஸோ அது பர்பஸாக அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு, அதான் பர்பஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏபிஆர்ஒய் ஸ்கீமை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, ஸ்கீம் கைட்லைன்ஸ் வந்துருச்சு, அதுக்கான லிங்க்ஸ் வந்து எம்ப்ளாயர் போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் எலிஜிபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், தென் மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். மெம்பர்னா நியூ எம்ப்ளாயி இருக்கிற ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அவரை பிஎஃப் போர்ட்டலில் நீங்கள் பிஎஃப் பர்பஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூஏஎன் நம்பரை ஏபிஆர்ஒய் பர்பஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து ஸ்கீம் ரொம்ப டீட்டெயில்டு கிளியர் கட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. டவுட் அப்படின்னா உங்கள் ரெஸ்பெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணலாம். தாம்பரம் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரோட நம்பர் கொடுத்துருக்கோம், ஹெல்ப்லைன் நம்பரும் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நரேன், உங்கள் கொஸ்டினை கடைசி கொஸ்டினை எடுத்துக்கிறோம். பிஎஃப் விட்ராயல் ஃபார்ம் 19 and 10C கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆன்லைனில் கொடுத்துருக்கீங்க. ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா 20 டேஸுக்குள்ளே கண்டிப்பாக கிளைம் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளைம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா. கிளைம் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா 20 டேஸ்லேயே உங்களுக்கு பேமெண்ட்டும் ரிசீவ் ஆயிடும். 20 டேஸில் அப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது செட்டில்டுன்னு உங்கள் ஸ்டேட்டஸ் தெரியுது, பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணுங்க, ஏன் என்ன பணம் வரல அப்படின்ட்டு. 24th டிசம்பர் செட்டில் ஆன கேஸுக்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம், சில டெக்னிக்கல் ரீசன்னால நேற்று வரைக்கும் பேமெண்ட் வராமல் இருந்துச்சு, ஆனால் நேற்று ப்ராசஸ் ஆகி மெம்பர்ஸுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு டேட்டில் செட்டில் ஆகிருக்கு, மோர் தேன் 2 days கழிச்சு கூட உங்களுக்கு இது பேமெண்ட் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரே காரணமாக தான் இருக்கும், நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை, ஏதாவது தப்பு இருந்திருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் தப்பாக சீட் பண்ணியிருப்பீங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக கொடுத்துருப்பீங்க, அதனால் பேமெண்ட் அங்கே பேங்க்கு வந்துட்டு திருப்பி வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான பேங்க் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ வித் திஸ் we are concluding this program. Thank you.